கையளவு சின்ன இடை சொல்லிக் கொடு என்ன விலை கேட்ட விலை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே. அச்சோ பயப்படாதம்மா, எல்லாம் மாமா பார்த்துக்கிறேன். நீ கோஆப்ரேட் மட்டும் பண்ணா போதும். கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் காட்டுட்டுமா பெண்ணே பெண்ணே. என்னடி நீங்க தானே கத்துக்கிட்ட வித்தியில காட்டுன்னு சொன்னீங்க. அச்சோ அது அப்படி இல்லைம்மா, நீ இல்லை, நீ உன்னோட வித்தியெல்லாம் இங்கே காட்டக்கூடாது, நான் தான் காட்டுவேன் சரியா? இப்போ நான் லட்சணமா அடங்கி அடக்கொடுக்குமா இரு. ஐயோ பயத்துல கால நேரத்துல நீங்க விழுந்துட்டீங்க. ஏய் ஜீன்ஸ் கட்ட, என்ன நீ சொல்றதெல்லாம் நம்பர் காலு நான் இல்லை, புரியுதா? நிஜமா அதான் சார் உண்மை. ஓ நம்புங்க. சரி கொஞ்சம் தூக்கு. ஏய் தூக்குன்னு சொன்னா 2 கை பிடிச்சி தூக்க மாட்டியா? தூக்குறேன் சார். நீங்களும் அப்படியே சேர்த்து பேலன்ஸ் பண்ணி எந்திரிங்களே. ஏண்டி உன்னை தூக்கும் தானடி சொன்னேன், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் அடியும் அதையும் போதல, இன்னும் வேணுமா என்ன? ஏய் எங்க நீனு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? மூடுடா வாய, நீ என்கிட்ட பேசினதை விட நான் உன்கிட்ட கம்மியா தான் பேசுறேன். சரி போன போது 2 அரை விட்டா கரெக்ட் ஆயிருவான்னு விட்டா ரொம்ப தான் ஏறி மிதிக்கிற. சரி கீழே விழுந்தல, கை கொடுத்து தூக்குறேன்ல, ஒழுங்கா எந்திரிக்கணும். வேணுன்ட்டு என்னையும் சேர்த்து இழுக்கிற. ஓ அப்ப நீ வேணுட்டு தான்? வேணுன்ட்டுலாம் பண்ணல, நீ என்னை இழுக்கவும் தெரியாம அங்க பட்டுருச்சு. ஏய் நீ ஏன் உன்னோட சேர்த்து என்னையும் இழுத்தின்னு எனக்கு தெரியும். நிறுத்து. ரொம்ப பேசாதடி. கையை எடுடா பொறுக்கி. இல்லனா ஐயோ விடடி விட. ஐயோ அச்சோ ரொம்ப வலிக்குதா? என்ன ஏண்டா உனக்கு ஒரு பொண்ணு தனியா சிக்கிட்டா என்ன வேணா பண்ணலான்னு நினைப்பா? ஏன் எங்கனால எதுவும் பண்ண முடியாதா? ஐயோ கீழையும் போட்டா அமுத்துறா, மேலையும் முடிய பிடிச்சிருக்கேன். ஏன் எப்படி என்ன சித்திரவதை பண்ற? உனக்கு மட்டும் தான் வலிக்குமா? எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? எப்படி எப்படி அது ஒரு பொண்ணு உன் வீட்டுக்குள்ள உன் பெட்ரூம் வரைக்கும் வந்து தனியா மாட்டிக்கிட்டா என்ன வேணா பண்ணுவ, என்ன வேணா பேசுவியா? வாய் இருக்குன்னு கொழுப்பா உனக்கு? கொழுப்பான்னு கேக்குறேன். ஏண்டா பெண் நம்ம மகனே, இவ்வளோ தூரம் தனியா வந்த எனக்கு உன்னை எப்படி சமாளிக்கணும்னு கூடவா தெரியாது? என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியாதா? அது கூடவா எங்க வீட்டுல சொல்லி அனுப்பாம இருப்பாங்க? அச்சுச்சோ வலினா என்னன்னே தெரியாம நீ வளர்ந்துருப்பீல்ல. நாங்களாம் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோமா, வலி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சந்தோஷம் நிம்மதினா என்னன்னே தெரியாது. நீ தொடும்போது எனக்கு இப்படிதானே வலிச்சிருக்கோம். அதுவும் என்னெல்லாம் பேசினேன். நான் இப்ப பேசவா? நான் பேசுறதே கொஞ்சம் கேளு. பொண்ணுங்களா வீக்கு, ஆம்பளைங்கனா கெத்து அப்படின்னு திமிர்ல தெரிஞ்சின்னு வச்சுக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை விட செமையா ஒருத்திக்கிட்ட மாட்டிக்குவேன். சங்கரத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பா. என்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, நான் என் இஷ்டம் போலதான் இருப்பேன், யாரை வேணா என்ன வேணா பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். கடவுள் இருக்காதுல்ல, கடவுள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னை ஆண்டியாக்கி நாடு தெருவில் பிச்சை எடுக்க விட்டுட்டு நீ பண்ணின பாவத்தையெல்லாம் உனக்கு நோயா கொடுத்து உன்னோட உயிரை எடுத்துருவான். அவன்கிட்ட எல்லாம் நீ லஞ்சம் கொடுக்க முடியாது, வேற பேச முடியாது. ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்புறம் பார்க்குற பொண்ணையெல்லாம் கண்ணால மெஞ்சிட்டு கையாலையும் மெயின்னு நினைக்கிறீங்கள, அப்படியெல்லாம் நீ இருக்க முடியாது. அப்புறம் நீ சாக கிடக்கும்போது உன்னோட மலத்தால கூட எவ்வளோ வரமாட்டான், புரியுதா? அதை பற்றிலாம் எனக்கு என்ன கவலை? காசை தூக்கி எறிஞ்சு எந்த நாய் வேணா வந்து அழுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீன்னு வச்சுக்கியேன், ஜூஸை பிடுங்கிட்டு உட்கார வச்சுருவோம். எல்லா பொண்ணும் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க. ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னு வச்சுக்கியேன் நீங்களும் தாங்க மாட்டீங்கடா. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு காமெடி மாதிரி இருக்கலாம்,
ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது நடக்கும்போது அப்போ தெரியும். ம் நீ நினச்சிட்டு இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிய வரும்போது நீ என்ன பண்ணுவ? ஆ பொண்ணுங்க எல்லாரும் ஆண்களை விட ரொம்ப தைரியமானவங்க, வலிமையானவங்களும் கூட. ஆனால் என்ன, எமோஷ்னலி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அந்த இடத்த தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவங்க அதையும் தட்டி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கியேன், நீங்களாம் மயிரை விட கேவலமாக தெரிவிங்க எங்களுக்கு. என்ன என்ன பார்க்குற? ஆ நீ விட்டா போதும். எதுக்கு எதுக்கு நான் எதுக்கு விடணும்? அப்படி என்ன உனக்கு அவசர வேலை இருக்கு? சொல்லேன். ஆணி பிடுங்குற வேலை ஏதாவது இருக்கா என்ன? ஆ இல்லை நான் யார் உனக்கு? இல்லை நீ யார் எனக்கு? யாரை கேட்டு நீ என் மேலே கையை வச்ச? நினச்ச இடத்துலலாம் கையை வச்சுட்டு நினச்ச டைலாக்கெல்லாம் பேசுகிற. நீ என்ன நினச்சிட்ட? ஆ உன் கை பட்டதும் அப்படியே நான் அழுது வலிஞ்சிட்டு நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டுட்டு நீ சொல்கிறபடியெல்லாம் நான் நடந்துப்பே நினச்சிட்டியா? திருப்பி ஏன் கைப்பட்டதும் உன்னால் தாங்க முடியல பத்தியா? என்னடா இவன் வந்ததுலேருந்து அமைதியாக இருந்தா, இப்போ தலையில் முடிய பிடிச்சிட்டா கீழே அந்த இடத்த போட்டு அமுத்திட்டு உயிரை வாங்குறாளே, அப்படிதானே நினைக்க? அச்சோ, சடனாக ரிப்ளை பண்ணும்போதே தெரியுது அப்படிதான் நினைக்கேன். வந்ததும் உன்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாம் நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நீ இந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்க, எனக்கு ஆதரவா இங்கே ஏதாவது பொருள் இருக்கா உன் மண்டையை உடைக்கிறதுக்குன்னு நானும் தேடணும்ல, யோசிக்கணும்ல, டைம் வேணும்ல. நீ என்ன நினச்ச? இதை எப்படி நம்மளை கோஆப்ரேட் பண்ணிடுவான், நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடும். இவ்வளோ கண்டம் பண்ணி இவங்க அப்பனுக்கு வீடியோ அனுப்பிடலாம். இவளும் இவங்க அப்பனும் மூக்கால் அழுதுட்டு வந்து நம்ம காலடியில் விழுவாங்க, அப்போ நம்ம கெத்த காட்டலாம் அப்படின்னு நினச்சியா? அந்த மாதிரிலாம் இங்கே நடக்காது நடக்காது, சரியா? அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னு நினச்சா? எங்கள் அப்பா வருவாரு, எங்கள் அண்ணன் வருவான், என் ஃப்ரெண்டு வருவான், எவனாவது என்னை காப்பாற்ற வருவான், சண்டை போடுவாங்க, குடும்பத்தோட கைலாசம் அனுப்பிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சியா? ஏண்டா அண்ணன் தம்பி அப்பா ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் எனக்காக வந்து நின்றுட்டு இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு பொழப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை அவங்க பார்க்க வேண்டாம்? என்னை உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்கிறதே அவங்க வேலையா? இதுக்கு பேசாம அந்த காலத்துல மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே பூட்டிடலாம் போல. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் விட்டு வச்சோன்னு வச்சுக்கியேன், அதுதான் நடக்கும். அப்புறம் பொண்ணுக்கு அவங்களோட ஆசை கனவு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு ரூம்குள்ளேயே இருந்துக்கிட்டு அப்போ அண்ணன் தம்பி புருஷன் அப்படின்ட்டு அவங்களே டிபெண்ட் பண்ணி அவங்க காலை நக்கிட்டே உட்காந்துக்க வேண்டியதுதான். என்னடா இவ இவ்வளோ பேசுறாளே அப்படின்னு தானே யோசிக்கிற? ரொம்ப நேரமா அந்த இடத்த அமுத்திட்டு இருக்கேன், வலி உயிர் போகுதுல்ல? அப்படிதானே எங்களுக்கு இருக்கும். ரொம்ப வலிக்குதா? சாதா செப்பல்னாலும் பரவாயில்ல, ஹீல் செப்பல் வேற. அந்த பாயிண்ட்ல நல்லா வச்சு அமுத்தவும் நல்லா இருக்குல்ல? நீ என்ன நினைச்சிட்ட, நான் குட்டியா இருக்கேன், நான் ஹைட்டா காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஹீல்ஸ் போட்டிருக்கேன்னு நினைச்சிட்டியா? அப்படிலாம் இல்லை, இதுக்கு தான் போட்டிருக்கேன். உங்க அப்பா பார்க்க வரும்போதே ஹேண்ட்பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க, காம்பஸு, பாட்னி நீடிலு, பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் அதில் போயிடுச்சு. அப்புறம் வேற என்ன இருக்கு? கையுங்காலும் தான் இருக்கு. கையில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, அதான் காலில் இதை மாட்டிட்டு வந்தேன். எப்படி நல்லா இருக்குல்ல? பேசிட்டே இந்த என்ன பண்ணுறது, ஹீட் செப்பல் எப்படி வேலை பார்க்குதுன்னு நானும் பார்க்கணும்ல. அச்சிஷோ பாவம், நான் அந்த இடத்துல வச்சு காலை எடுப்பேன்னு நீ நினச்சிட்டியா? நானும் ஒரு செகண்ட் அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் லூஸ் விட்டாலும் நீ எல்லாம் மீறிடுவீல, அப்புறம் எப்படி நான் உன்னை கண்ட்ரோலில் வச்சுக்க? அதான் அந்த காலை எடுக்கல. செப்பல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா ஷார்ப்பாக இருக்கா? சாருக்கு ஒரு பொண்ணை பார்த்ததும் கண்ணு எங்கெல்லாம் போகும்? அச்சோ ரொம்ப வலிக்குதா? நீ எங்களை கழுத்துக்கு கீழே
எங்க மார்பகத்தை மட்டும் பார்க்கும்போது எங்களுக்கு வலிக்காதா? ஆ? அதுவும் உடம்புல ஒரு உறுப்பு தான். அது குழந்தைகளுக்காக கொடுத்தது. அதை எதுக்கு நீ பார்க்க? அப்படி ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருந்தா உங்க அம்மா, உன் அக்கா, தங்கச்சி, உன் ஒய்ஃபு, மக இவங்களத போய் பார்க்க வேண்டியது தானே? ஆ? அடுத்தவன் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் கிடைச்சாங்களா? ஆ? அச்சோ, வலிக்குதா? அந்த கண்ணுலயே ஆச்சா? அது ரொம்ப வலிக்கும்ல. அப்புறம் இதை விட்டு வச்சா எப்படி? ஆ? எப்படிங்க சார்? எப்படி எப்படி? ஆ, உங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தாவே இடுப்புக்கு கீழே தான் டச் பண்ண தோணும். ஆ? அவ்வளோ ஆசையா உங்களுக்கு? ஆ? உங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம்ல, நான் பிறந்த இடத்த காமின்னு. எல்லாம் கொழுப்பு திமிரு செய்யற வேலை. ஆ? உங்க அம்மா உனக்கு நல்லதே சொல்லி தர மாட்டாளா? அடுத்த பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுக்கல? இதுல நீ எல்லாம் கெட்ட கேட்டுக்கே எனக்கு பிள்ளை வர தர வரேன். ஆ? நான் உன்கிட்ட என்ன மடிப்பு சேந்திட்டு வந்தனாடா? இதுல எங்க அப்பாவுக்கு வேற அனுப்புவியா நீ? ஆ? அனுப்புற கையை விட்டு வச்சாதானடா? என்னடா? ம். இதுக்கு மேலே நான் உன்னை ஆட விட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், என் சோழி முடிச்சுட்ருவேன். நீ முதல்ல நான் யோசிக்க விட்டதே தப்புடி. வந்தோன்னே கச்சிதமா காரியத்தை முடிச்சிருக்கணும். ஆஹா, அதை யோசிக்க இவ்வளோ நேரமா? இனியும் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓ, ஐயோ, போதும், என்னை விட்டுரு. நீ சொன்னது நான் விட்டுறணுமா? ஆ? எவ்வளோ அடி வாங்குற? எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உனக்கெல்லாம்? ஆ? அதான் புத்தியே வர மாட்டேங்குது. அதுக்குன்னு அந்த இடத்துலயே எட்டி எட்டி உதைக்கிற. ஆஹா, அப்படியா? ரொம்ப வலிக்குதோ? நல்லா வலிக்கட்டும். ஏய், நீ பண்றதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்படி, அனுபவிப்ப. ம். சாருக்கு கண்ணுலையும் ரத்தம் ஒழுகுது, அங்கேயும் வலிக்குது. ஆனாலும் அடங்காம இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் தானே யோசிக்கிற? அதுக்கு தான்டா கொடுத்துட்டே இருக்கேன். என் வாழ்நாளே உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடி. நீ பொண்ணே இல்லை. ஆமாண்டா, ஆமா. நான் பொண்ணே இல்ல, பேய், பிசாசு, காட்டேரிடா. ஆமா தாயே, என்னை விட்டு நான் வழியில வரவே மாட்டேன். ஆஹா, நீ சொல்றதெல்லாம் நம்பருக்கு என் நெத்தில நான் ஒரு கிணச்சிருக்கி நெறி வச்சிருக்கா? ஆ? இது வரைக்கும் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை அழிச்சிருப்பேன். ஆ? ஆனா ஆனா உன்ன மாதிரி ஒருத்தி கூட இல்லை. ஆமாம்மா, எல்லாம் நீ பெரிய ஆம்பளை பருப்பு அப்படின்னு அப்படியே உன்னை பார்த்தது பயந்து பம்பிட்டு போயிருப்பாங்க. ஆ? என்னைவா அடிச்சு கீழே தள்ளுறா? இருடா வரேன். என்ன பார்க்குற? இதுக்கு பேர் தான் பாட்னி நீடல். பார்க்க நல்லா கோணூசி மாதிரி இருக்குல்ல? ஆ? நான் கூட இது என்னோட ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நல்ல வேலை இது என் ஜோப்லேயே இருந்திருக்கே. பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி வச்சது வீணாக போகலை. ஆ? நல்ல வேலை. உன்னோட கண்ணு ரெண்டையும் நோண்டி உன் கையில் கொடுத்துட்டு உன் வாயை தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணவா? ஏய், வேண்டாம், விட்டுரு. ஏன்? ஆ? ஏற்கனவே நீ கண்ணுல குத்திட்ட. அப்பவும் அடங்குனியா நீ? ஆ? சமயம் பார்த்து நான் கொஞ்சம் லூஸ் பண்ணவும் என்னைய தள்ளிவிடுற நீ. ஆ? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது வேஸ்டடா. ஆ, ம். ஆ, ஆ. கண்ணு வாங்கி நீ எல்லாத்தையும் குத்தி கிழிச்சும் உனக்கெல்லாம் அடங்க மாட்டேங்குது இல்ல? கையை அப்பவும் பரபரன்னு இருக்கு. இதை வரேன்டா உனக்கு. ஐயோ, நீ என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியலையே. சிவனேன்னு சாப்பிட போனோமா, உனத்தையே தின்னுட்டு வந்து படுத்திருக்கான். இவளை பார்த்துட்டு புத்தி மாறி என்னென்னமோ பண்ண போய் நேற்று என்னவோ பச்சை பிள்ளை மாதிரி டீயை குடிச்சிட்டு அவளை தின்னுட்டு அப்பாவியா இருந்தா. ஐயோ, ரூமுக்கு கூட்டிட்டு வந்தது பேயாட்டம் ஆடுறா. எத்தனை பொண்ணுங்களா மயக்கியிருப்பேன் இந்த முகத்தை வச்சுதான். இப்போ ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டா. ஒரு பக்கம் இவ டேமேஜ் பண்ணதெல்லாம் வலிக்குது, ஒரு பக்கம் அந்த இடத்துல ஹீல்ஸை போட்டே அமுத்துறா.
ஐயோ வலியே தாங்க முடியல சாமி. கழுத்தா கழுத்தை வேற பிடிச்சி எப்படி நசுக்கிறா. ஐயோ தொண்டையே வெளியே தெரிச்சிடும் போல இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பஜாரியே பார்த்ததே இல்லை. எவதான் இவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தாலோ. அப்பப்பா. ஏய் என்ன பாக்குற? இந்த வாங்கிக்கோ. ஆ! இனி எவ்வளவு கிட்ட வச்சுக்குவேன். மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தனில் தானாடும் நிலவே, மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே, கண்ணால் கண்ணால் மொழி நீ பாடு குயிலே, கட்டுக்குள்ள நிற்காது திரிந்த காளையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கறைக்கும் நிக்கரையும் கடந்த வெள்ளத்தை கட்டி அணை கட்டி வைத்த பைங்கிலியே. ஹே ஒன்னா ரெண்டா ஆசை உன்ன கண்டா ஜில்லுன்னு நிக்கிற ஜிகிரு தண்டா தப்பு தண்டா செய்ய ஒப்புக்கொண்டா பூ மேல குந்துவேன் சொல்ல வேண்டா. இங்க பாடிச்சிலும். ஐயோ உனக்கு வேணா ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். மாமனுக்கெல்லாம் சகல விதியும் அத்துப்படி. என்ன நீ ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாத, நானே எல்லாம் பாத்துக்கிறேன். உனக்கு தான் இதெல்லாம் புதுசு, எனக்கு எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஐயோ இப்ப தேம்பு தேம்பி அழுது எனத்துக்காகிறது. தண்ணி வேற இங்க இல்ல. அதனால மாமா என்ன பண்ணாலும் ஒத்துக்கணும். சரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எவ்வளவு அழகா நிக்கிறா. கடையில் என்னடனா கை வச்சா கையோட பின் டைலாக் எல்லாம் பேசினா. மாமா கைப்பட்டதும் எப்படி அடக்க ஒடுக்கமாயிட்ட. உன்கிட்ட அந்த திமுறும் சரி இந்த அடக்க ஒடுக்கமும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா என்ன? அப்படியே கிட்ட வந்தா நான் அப்படியே கோஆபரேட் பண்ணிடுவேன் நினைச்சிட்டியா? நீ என்ன அடி பத்தலையா? என்ன இன்னும் போதலையா? நான் தான் சொன்னேன்ல மேல கைய வச்சா கைய உடைப்பேன்னு. பயப்படாத, கைய உடைக்காம இங்கிருந்து வெளியே போக மாட்டேன். அச்சோ நீ பிளட் பார்த்ததே இல்லையா? நீ என்ன சிரிப்பு இல்லையா? கையை கொண்டு போய் வச்சுட்டாளா இருக்கு. கையை கொண்டா. அந்த கையை முடிக்காச்சு. அடுத்த கை கொண்டா. என்ன சாக்லேட் கேட்குற மாதிரி கொண்டாங்க. ஓ ஏண்டா மயிறு, நீ மட்டும் என் உடம்ப கொண்டாங்க. அப்ப என் உடம்பு என்ன உனக்கு சாக்லேட்டா? இங்க பாரு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பாத்துக்கோ. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ண? You treat me good and I will definitely treat you better. Okay? என்னடா தமிழும் புரியாது இங்கிலீஷும் புரியாதா? அரவேக்காடா நீ. யார் அரவேக்காடு? ஆஃப்டர் ஆல் ஓவர் ஃபேமிலில இருந்து வந்த பிச்சைக்காரி நீ. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ முதல்ல என்ன இப்படி எல்லாம் பண்ணது தெரிஞ்சுட்டு இங்க இருந்து உயிரோட போயிருவியா நீ? எட்டு மிதிச்சேன்னு வச்சுக்கியே பரலோகம் போய் சேர்ந்துடா எச்ச நாயே. ஏய் போனா போதேன்னு உன்னை விட்டு அடிக்கிறதெல்லாம் தப்பு. அப்படியே ஒரே முட்டை அடிச்சு கொன்னணும்டா. என்னடா பண்ணாடா சொன்ன? நான் பிச்சைக்கார நாயா? எங்களை மாதிரி ஆளுங்களாம் ஓட்டு போட்டங்காட்டி தான் உங்கப்பன் இந்த பதவியில இருக்கான். அவன் இருக்கிற தைரியத்துல தான் அண்ணன் தம்பிக்கு நீங்களாம் ஆடிட்டு இருக்கிறீங்கடா. ஊராங்காசுல சம்பளத்தை வாங்கிட்டு பரம்பரைக்கே சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வாய் பேசுற. அப்போ உனக்கே இவ்வளோ திமிருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும்? ஏன்னா உன்னை ஏட்ட அப்பனாத்த காசுல உட்காந்து குப்பை கொட்டுறவன் நினைச்சிட்டியா? சொந்த உழைப்புல உடம்பையும் மூளையும் வளர்த்துறவன். புரியுதா? உன்னை விட எனக்கு திமிரு கெத்து ஆணவம் எல்லாம் அதிகம்தான். உன்னை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பாத்தியா? நானும் உன்னை சும்மா உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பாத்தியா? இத வரேன்.
ஏய் ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற? ஐயோடா ரொம்ப வலிக்குதா. ம் அப்படித்தானடா அப்படித்தானடா எனக்கும் இருந்திருக்கும். ஆ ஏய் ரொம்ப ஓவராடி. அனுபவிப்ப அனுபவிப்படி. மானங்கிட்ட நாயே. ஏய் ம் ஒரு கைய உடைச்சது பத்தல. ஆ ஏண்டா டேய். ஆ பெரிய இவனாட்ட பஞ்சு டைலாக் எல்லாம் பேசினேன். ஆ நான் வந்து உங்ககிட்ட கேட்டனா உன்னோட ஒரு துளி ரத்தம் வேணும், உன்னோட வாரிசு சமக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு கேட்டனாடா. இந்த லட்சணத்துல துரை எங்க அப்பாவுக்கு வேற அனுப்புவாராம். அனுப்பிதான் பாரேன் அப்புறம் இருக்கு உனக்கு. எப்படிங்க சார்? எப்படி பெரிய ராஜ பரம்பரை இவரே. ஆ அப்படியே சொடக்கப்பட்ட 1000 பேர் வந்து நிப்பாங்களா உனக்கு? நீ கேட்ட கேட்டுக்கே. ஆ எதுக்கு வந்து நிப்பாங்க? செருப்புலையும் சீவக்கட்டுலையும் பூஜை பண்றதுக்கு தானே. இதெல்லாம் உங்களை சொல்லி குத்தம்லடா, உங்களை சொல்லி குத்தமே இல்ல. எங்கேயோ போற தருதலைக்கெல்லாம் புள்ள பெத்துக்கிட்டே நீ ராஜா என் கண்ணு என் மூக்கு வயிறம் அப்படின்ட்டு உங்களை எல்லாம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற ஆளுகள உங்க ஆத்தாக்காரிக. அவளுகளை சொல்லணும்டா. அவளுகளை முதல்ல செருப்புலையும் சீவக்கட்டுலையும் அடிச்சே கொல்லணும். அப்பதான் உங்களுக்கெல்லாம் புத்தியே வரும். எங்க அம்மா பத்தி பேசாதே. அம்மா பத்தி பேசாதா? காத்து விட்டுதான் வருது. காத்து உங்க அம்மா பத்தி பேசக்கூடாதா? ஏன் அவ உன்னை வயிற்றுல இருக்கும் போதே சொல்லி பார்த்தாளா? போறவ வாரவ கண்ணுல படுறவ எவ்வளோ பார்த்தாலும் முஞ்சி பிடிச்சி இல்லடா படுக்க கூப்பிடுறா அப்படி சொல்லி பார்த்தாளா? அப்படி சொல்லி வளர்த்தவளையே போய் கூப்பிட வேண்டியதான படுக்க. வேண்டாம் ஒழுங்கா வந்து. ஐயோ நான் பெரிய சிங்கம் அப்படின்னு என்னவா டைலாக் பேசினேன். இப்ப எப்படி அசிங்கமாய் உட்கார்ந்துருக்க? நீ பெரிய ஹீரோன்னு கிஃப்ட் இருந்தீல, இப்ப ஜீரோன்னு ஆக்கிட்டேன் பாத்தியா? இதோட எல்லாம் உன்னை விட்டுட்டு போவே மாட்டேன்டா. ஜீரோவா இருக்க உன்னை மைனஸ்ல கொண்டு போய் தள்ளிட்டு தான் இங்கிருந்து போவேன். வேண்டாம் பயங்கரமாக்கும். அதான் நாங்க பாத்துக்கிறோம். பாத்தியா உங்க அம்மாவை உன்னை வளர்த்த லட்சணத்தோட விலையை பாத்தியா? என்ன சொல்லி வளர்த்தா? பொண்ணுங்களா சோறாக்கி போட்டுக்கிட்டு நீங்க கூப்பிட்டா உங்க ரூமுக்கு வரத்தா அப்படி சொல்லி வளர்த்தாளா? என்னடா என்ன பாஷா பட ரகுவரன் மாதிரி பேச ரொம்ப ட்ரை பண்ற போல இருக்கே. பேசுறி பேசு. வந்து நின்னப்ப உண்மையாட்ட இருந்த உன்னப்ப என்ன பத்தியா? என்ன நம்பு நான் சொன்னனா ஏண்டா உண்மையாட்டு இருந்தா அப்படியே உனக்கு கோஆபரேட் பண்ணிடுவாங்களா? உங்க அம்மா யாரு? கூப்பிடு முதல்ல அவளை கேப்போம். வேணாடி ஒழுங்கா போயிரு. நீதாடா சொன்ன நம்ம 2 பேரும் நெருக்கமா இருக்கலாம். அது வீடியோ பிடிச்சி உங்க அப்பாவுக்கு அனுப்பலானே. அதான் கேட்போம் உங்க அம்மாவை. நீ யார் கூட எல்லாம் நெருக்கமா இருந்த அது வீடியோ பிடிச்சி யாருக்கெல்லாம் அனுப்புனேன், முக்கியமா உங்க அப்பனுக்கும் பையனுக்கும் அனுப்புனியான்னு கேட்கலாம். என்ன என்னடா மூக்கு பஞ்சராய் கிடக்குது. அப்போ எப்படி துடிக்கிற? அப்புறம் சார் இல்ல உன்னை நம்புன அப்படிங்க. என்ன நம்பி எத்தனை கோடி சொத்து எழுதி வச்ச? சொத்துதான். நீ என்ன எனக்கு சொத்தை எழுதி வைக்க போற? இல்ல எத்தனை புள்ள பெத்துக்க பிளான் போட்ட? உங்களை எல்லாம் சொல்லி குத்தோம்லடா. முதல்ல இந்த சொசைட்டிய சொல்லணும்.
கண்ணகி இருக்கா பாரு கண்ணகி, மதுரையை எரிச்சால அப்படி அப்படி உங்க எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடணும். ஆக அவளை நாய்களா, பொண்ணுங்கன்னா உங்களுக்கு குழுந்துழுது வேலை பார்க்கறதுக்கும் புள்ள பெத்து போடுறதுக்கும் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லடா. உங்களை பெத்தாளுக பாரு, அவளுகளை சொல்லணும்டா. அவளுக்கு சொல்லி கொடுத்து தானே உங்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் வருது. ஆ ஏய் ஏய் என்ன ஆ? என் பேசுறதுக்கு அடிச்சதுக்கு எல்லாம் எல்லாம் அழைப்படை அழையா ம்ம். என்ன ஆ? என்ன என்ன யாருக்கு அடிச்சா அப்படியே பெரிய புடிங்கி இவர் கேட்டதை நான் பய சொல்லிடணும். ஏண்டா நீ நீ யாரை கேட்டுடா என்னை இழுத்துட்டு வந்த? ஆ? என் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தா? ஆ? என்ன ஆ? அந்த இடத்துல அமுத்தி பிடிச்சிருக்கனே, மழை தாங்காம இருந்தாலும் கொழுப்பு திமிர அடங்க மாட்டேங்குது. ஆ? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஆ? யாரை கேட்டு நீ என்ன தொட்ட? ஆ? நான் பேசவும் வலியும் எடுக்கவும் அப்படியே ஆத்திரமா வருதுல்ல. அப்படித்தாண்டா எனக்கும் இருக்கு. எங்க அப்பா அம்மா கூட ஒரு ஏஜ்க்கு அப்புறம் எங்களை தொட்டு பேச மாட்டாங்கடா. ஆ? உங்களுக்கு யார்டா ரைட்ஸ் கொடுத்தா? நினைச்சு போனா வந்து தொட்டு பேசுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். அவங்க கிட்ட கூட காட்டாத பெண்ணையும் உங்ககிட்ட வந்து காட்டணுமா? ஆ? அவ்வளோ பெரிய அப்பா டக்கறா நீ. ஆ? அப்படியே அலையிற. நீயே இந்த அளவுக்கு துள்ளுனா காட்டில் இருக்கிற மிருகங்களை விட சொசைட்டியில் எவ்வளோ கேவலமான ஜென்மங்களாக இருக்கீங்க. உங்களையெல்லாம் நம்பி எங்களை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்களே எங்களை பெற்றவங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயிற்றுச்சல் இருக்கணும். அவங்களோட சாபமெல்லாம் சும்மா விடுமாடா உங்கள. என்ன பார்த்துட்டே இருக்க? நீங்களா ஒரு ஆளுக மனசு ஜென்னாங்க நினச்சி இவ்வளோ தூரம் தனி அனுப்பிட்டாங்களே எங்கள் வீட்டில். சும்மாவா அனுப்பி வைப்பாங்க? அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன சார் ஆஃப் ஆகி அப்படியே கப்பு செப்புன்னு உட்காந்துட்டீங்க. உயிரை கொடுக்குறேன் துளுனீங்க. நீ ஒரு துளி ரத்தத்தை கொடுத்துட்டு போயிடுவேன். நான் முழுக்க வலியும் வேதனையும் அனுபவிக்கிறது யாரு? நாங்க தானே. அப்போ உன்னை விட எங்களுக்கு எத்தனை இருக்கும்? அப்ப நானும் கொஞ்சம் தெனா விட்டா தானே இருப்பேன். என்னடா இதெல்லாம் இவ்வளோ பேசானே வாய்ப்பு வந்துட்டு பாக்குறேன். ரத்தத்தை கொடுத்தா போதுமா? அதை உயிராக்கி நாங்க தானே கொடுக்கோம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? என்ன அப்படியே ஆவல சாரு என் கழுத்தை பிடிக்கலன்னு தானே நினைச்சிட்டீங்க? நீ காலை தட்டி தட்டி விடும்போதே எனக்கு தெரியும்டா. ஒன்று என்னை தள்ளி விட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருப்பேன். இல்லை நீ இங்கே இருந்தாலும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தேவை என்ன ஏதாவது பண்ணணும் அதானே. ஒன்று கொண்டிருப்பேன், இல்லை என்னை கண்டம் பண்ணியிருப்பேன். இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ட்ரை பண்ணியிருப்பேன். என்னடா இவ கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு நினைக்கிறியா? இல்லை இவளுக்கு நம்ம உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சே, வெளியே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு யோசிக்கிறியா? இருக்கலாம். ஆனால் என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, யாராவது அவங்களோட உண்மையான முகத்தை காட்டும் போது ரொம்ப வலிக்கும் தான். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம நம்பின ஒருத்தங்க நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்கும் போது. ஆனாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், இப்போவாது நீங்கள் உங்கள் உண்மையான முகத்தை காமிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நானும் உன்னை சும்மா விட்டுட்டு போயிட முடியுமா என்ன? கொஞ்சம் ஏமாந்துருந்தா என்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிப்பேன். என்ன பண்ணலாம்? பாரா உடஞ்ச கையானாலும் கொழுப்படங்க மாட்டேங்குது. கையை விடுடா.
இந்த டொரி கண்ணு இப்பதான் அழகா இருக்கு. ஆ போற வர பொம்பளை பிள்ளையெல்லாம் அசிங்கமா பாக்குறது அதுதானே. ம் அடுத்து இந்த கண்ணையும் அழகாக்கிடுவோம். ஏய் ரொம்ப அழகா இருக்க. இனி இனி புண்ணுங்களை சேர்த்து அடிப்ப. பக்கரவளையெல்லாம் கற்பழிக்கணும்னு நினைப்ப. ஆ? ம். ம். கையை உடைக்கணும்னு தான் நினச்சேன். அது நேற்று கடையில் பார்க்கும்போதே. இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டதுக்கு உன்னோட உயிரை வாங்கிட்டா கூட தப்பே இல்லை. மனசு ஆறவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஏய் பொண்ணு தோணும்னு நினச்சா தலையை வெட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெட்டிட்டு போமா. என் ஜோப்பில் வேற ஒன்றும் இல்லையே, பென்சில் மட்டும்தான் இருந்துச்சு. ரூம்லேயும் வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலாம்? கையை திருகுன மாதிரி ஒரே திருகு. கழுத்து திருகுனம்னா தனியாக காண்டு வந்துடணும். ஓகே? ஏய் ராஜஸ்ரீ ரத்த காட்டிருடி நீ. அப்ப நீ பொம்பளை சிட்டியா, பொம்பளை பொறுக்கியா? ஜேபினா கூட ஓகே, ஜொல்லு பாட்டி. சரி பொம்பளை பிள்ளை பார்த்தா ஜொல்லு விடுறான்னு நினைக்கலாம். ஆனா நீ எல்லாம் அந்த ரகம்ல, அதுக்கும் மேல அதுக்கும் மேல. ஏய் உனையெல்லாம் வழியில கூட அடங்க மாட்டேன். அப்படி இந்த வரேன் வரேன் உனக்கு. உன் ஐடியா மேக் லைஃப் பியூட்டிஃபுல். ஆபத்துக்கு பாவமில்ல, இதுதான் இருக்குண்ணா யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் கிளூடா? நான் கிட்டனா கையை ஏற்கனவே டேமேஜ் பண்ணி கூட புத்தி வரலன்னா என்ன பண்றது? என்னடா சிரிஞ்சு வச்சு அழுத்துனா அதுக்கு இப்படி ரியாக்ஷன் கொடுக்காம? நாம தான் இவனை பெருசா பில்டப் பண்ணிட்டோமோ? இவன் டம்மி பீஸோ? ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கே. பேசாம எங்கேருந்து ஓடிடலாமா? வீட்டில் கேமரா கீது வச்சிருந்தா கூட நம்ம தான் மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிடணும். ஏய்